வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலம் எங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கம் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். ஆதியெனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதியினைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவையினைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய பஞ்சேந்திரிய தவத்தினை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த நம் ஞானாசிரியர் அருள்நிதி அருள்மொழி ராஜாராம் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி அருள்மொழி ராஜாராம் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிகள் ஐயா. தொடர்ந்து ஞானக்களஞ்சிய கவி விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவி இயற்கையின் உச்சமே எண்ணம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம்,
வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைய தலைப்பு இயற்கையின் உச்சமே எண்ணம். இயற்கையோ எண்ணத்தையோ தவிர்த்து ஏதேனும் பொருள் நிகழ்ச்சியுள்ளதோ சொல்வீர். முயற்சியெல்லாம் இயற்கை என்ற எல்லைக்குள்ளே மோதி முட்டி இன்பத் துன்பம் காணவேயாம். பயிற்சி, பழக்கம், வழக்கம், பகுத்தாராயும் பண்பு இவை உள மனித இனத்தில் பல்லோர் பயிற்சியின்றி ஆராய்ந்து அறிவறிந்தால் அமைதி உலகில் விளையும் வருங்காலத்தில். இயற்கையோ எண்ணத்தையோ தவிர்த்து ஏதேனும் பொருள் நிகழ்ச்சி உள்ளதோ சொல்வீர். இயற்கைதான் அடிப்படை. இயற்கை என்பது என்ன? பொதுவாக நேச்சுரல் சீனரி, இயற்கை காட்சிகள் என்ற அளவிலே தான் புரிந்து வைத்திருக்கின்றோம். பகவத்கீதையில வினை, வினை தலைமை, வினை பயன் இவற்றை இறைவன் உலகுக்கு உண்டு பண்ணவில்லை, இயற்கையே இங்கனம் செய்விக்கிறது என்ற ஒரு அற்புதமான ஸ்லோகம் உண்டு. அப்ப இறைவன் செய்வதில்லை, இயற்கையே செய்கிறது என்றால் இறைவன் வேறு இயற்கை வேறா என்ற கேள்வி வரும். இறைவன் என்பதைத்தான் வள்ளல் பெருமானும் பிறகு மகர்ஷி அவர்களும் இறைநிலை என்று மிக அற்புதமாக கையாள்கிறார்கள். இறைநிலை என்பது சுத்த வெளி, அது எதையும் அறிந்து கொள்ள முடியாது. இயற்கை என்பது அந்த இறைநிலையிலிருந்து எழுச்சி பெற்ற இறை துகள் தோன்றுகின்ற போது அதனோடு சேர்ந்தே எழுந்த ஒரு விதி, இயல்போக்க விதி. அப்ப இந்த இயல்போக்கத்தால் இயங்குகின்ற அனைத்தும் உள்ள இடம் இயற்கை. அப்ப இயற்கை என்பது இயல்போக்க விதியே இங்கு இயற்கை விதியாக செயல்படுகிறது இந்த காஸ்மாஸ் சொல்லக்கூடிய இந்த உலகத்தில், பிரபஞ்சத்தில். அப்ப இயற்கையோ எண்ணத்தையோ தவிர்த்து, இயற்கையை தவிர்த்தால் உலகம் இல்லை, உலகம் இல்லை என்றால் ஜீவன்கள் இல்லை, ஜீவன்கள் இல்லை என்றால் மனித இனம் இல்லை, மனித இனம் இல்லை என்றால் எண்ணம் இல்லை. அப்ப இயற்கையையோ எண்ணத்தையோ தவிர்த்து ஏதேனும் பொருள் நிகழ்ச்சி உள்ளதோ சொல்வீர். சாத்தியமே இல்லை. முயற்சியெல்லாம் இயற்கை என்ற எல்லைக்குள்ளே மோதி முட்டி இன்பத் துன்பம் காணவேயா. அப்போ ஜீவன்கள் நுண்ணுயிர் முதற்கொண்டு ஐந்தறிவு விலங்கு பறவைகள் வரைக்கும் மனிதனுக்கும் முயற்சி உண்டு. அப்ப முயற்சி எல்லாம் இயற்கை என்ற எல்லைக்குள்ளே மோதி முட்டி இன்பத் துன்பம் காணவேயா. இந்த இயற்கை என்ற விதிக்குள், இயற்கை சட்டத்திற்குள்ளாகவே மோதி முட்டி இன்பத் துன்பம் காணவேயா. அதனோடு இணைந்து போனால் இன்பம், மோதினால் முட்டினால் என்னாகும்? அதாவது மழையோ அது பனியோ நீ மோதி விடும்பாங்க ஒரு திரைப்படல. மலையில மோதினா நொறுங்கி போவான், பனியில மோத முடியாது. இப்படி ஒரு அர்த்தமில்லாத பாடல். அது போல இங்க இயற்கை என்ற எல்லைக்குள்ள முட்டி மோதினால் துன்பமாக மாறும், ஒத்து போனால் இன்பமாக மாறும். எனவே நம்முடைய முயற்சி என்பது என்ன என்றால், இயற்கையில் எல்லாம் இருக்கும், தட் இஸ் நேச்சுரல் ரிசோர்சஸ். அதே இயற்கையின் பார்ப்பட்டதுதான் ஹியூமன் ரிசோர்சஸ், மனித வளம். அப்ப இயற்கை வளங்களும் மனித வளங்களும் இணைந்தால்தான் வாழ்க்கை வளம் பெறும். இதுவரைக்கும் நாம் பெற்றிருக்கின்ற ஏஐ வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்களேன், எத்தனை வசதிகள்! எல்லாம் மனிதனுடைய உடல் உழைப்பால், அறிவின் உழைப்பால் வந்தவை தவிர இறைவன் வேறு ஏதாவது இலவசமா தந்தானா? அப்போ உழைப்பு தான் இங்கே மூலதனம். இப்ப மனிதன் தன்னுடைய முயற்சியை கொண்டு உழைக்கின்ற போது, அதாவது
எல்லா ஜீவன்களும் உழைத்துத்தான் உணவை பெறுகின்றன. ஏதாவது இலவசமா பெறுதா பாருங்களேன். தாவரங்களுக்கு எல்லாம் கிடைக்குது. ஆனா மண்ணில் இருக்கின்ற பல்வகை சத்துக்களிலே தனக்கு எது தேவை என்பதை உணர்ந்து தரம் பிரித்து துய்த்தால் தானே அது வளர முடியும். அது முயற்சி தானே. அதே போல மனித வாழ்க்கையும் முயற்சியின்றி முடிவது இல்லை. அதான் தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். இப்போ முயற்சி இல்லை என்றால் எதுவுமே அடைய முடியாது. இயற்கையிலே நமக்கு புண்ணிய பலன் இருந்தாலும் கூட முயற்சி இல்லாமல் பலன் தானாக வந்து சேராது. எனவே முயற்சி எல்லாம் இயற்கை என்ற எல்லைக்குள்ளே. என இயற்கை தான் வினை, வினை பயன், வினை தலைமை என்ற மூன்றுக்கும் தலைமை ஆதாரம். அந்த சட்டத்திற்குள் இருக்கின்ற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு, இனிமை எல்லாமே. முரண்படுகின்ற போது வருகின்ற விளைவுகளே பல்வகை நோய்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாமே. இப்படி இன்ப துன்பம் காண்போம். பயிற்சி, பழக்கம், வழக்கம், பகுத்து ஆராயும் பண்பு, இவை மனித இனத்தில் தேவை. என்ன? முதல்ல பயிற்சி, பழக்கம், வழக்கம், பகுத்தாராயும் பண்பு. இப்போ எதையும் பகுத்து ஆராய்கின்ற போது, பகுத்து ஆராய்கின்ற பிரித்து பார்ப்பது. எப்படி பிரித்து பார்ப்பது? எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்ப எந்த பருப்பொருளை பார்த்தாலும் அதனுடைய மூலம் என்ன, அதனுடைய பயன்பாடு என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன, ஆராய்ந்து பயன் கொள்வது. அதாவது லேபரட்டரி சயின்ஸு இவையெல்லாம் இல்லாத காலத்துல ஒரு தாவரத்தில் என்ன பண்புகள் இருக்கின்றன, அது மனித உடலில் எந்த நோய்களை குணமாக்கும் என்று கண்டார்களே சித்தர் பெருமக்கள். அவருக்கு இணையாக யாரை சொல்ல முடியும்? அப்போ அந்த மூலிகைகளில் இருக்கின்ற ரசாயன தன்மைகள், மனித உடலில் ஏற்படுகின்ற ரசாயன தன்மைகளின் குழப்பங்களை சீர்படுத்துகின்ற ஆற்றல் உண்டு என்று கண்டாங்க இல்லையா? அவ பகுத்து ஆராய்வது. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் மட்டுமல்ல பயன்படுவற்றையும் கண்டறிவது. அதே போல எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், யார் யாரோ சொல்லட்டும், என்னென்னவோ சொல்லட்டும், ஆனா அதை நம்முடைய இயல்பான பகுத்தறிவால் வைத்து ஆராய்ந்து பார்க்கின்ற போது இவங்க சுயத்திற்காக சொல்றாங்களா, பதவிக்காக பேசுறாங்களா, பணத்துக்காக வழியிறாங்களா, காரணத்தை கண்டுவிடலாம். அப்ப பருப்பொருள் ஆராய்ச்சியிலேயும் மூலம் மெய்ப்பொருள் என்று அறிய வேண்டும். சொல் பொருள் ஆராய்ச்சியிலேயும் அதன் உண்மை பொருள் என்பதை கண்டறிய வேண்டும். இந்த இரண்டுக்கும் துணை செய்வது பகுத்து ஆராய்கின்ற பகுத்தறிவு. சரி, இது எல்லாருக்கும் தானே இருக்குது. எந்த மனிதனிடத்துல இந்த ரெண்டும் இல்லை. அப்போ இதை முறைப்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது. யார் ஒழுங்குபடுத்தணும்? முதல்ல ஒழுக்கம்னா தெரிஞ்சாதான் ஒழுங்குபடுத்த முடியும். அந்த ஒழுக்கத்தை கற்றவர்கள், தெரிந்து கொண்டவர்கள் மகான்கள். அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர். அந்த முறைகளை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. தான் வாழ்ந்து பெற்ற நன்மைகளை நமக்கு வாழ்க்கை நெறியாக கற்றுத் தருகிறார்கள். உடனே வந்துருமா? தெரிந்தால் மட்டுமே பயன் வந்துருமா? அப்போ கற்பவை, கற்க வேண்டியதை கற்றுக்கொண்டோம். பயன் என்ன? நிற்க அதற்கு தக, அதான் பயிற்சி. அப்ப கற்றதை வாழ்க்கையில் செயல்படுத்துகின்ற நிலை பயிற்சி. அந்த செயலை நிலைப்படுத்திக் கொள்கின்ற போது உடல் செல்களிலே, உயிரிலே, மனதிலே, அறிவிலே
அதை நிலைப்படுத்திக் கொள்கின்ற போதுதான் கான்ஸ்டன்ட் அவேர்னஸ், அயராத விழிப்பு நிலை வரும். தவறாது பின்பற்றக்கூடிய அந்த விழிப்பு நிலை வரும். அப்ப அதற்கு முதல்ல பயிற்சி வேண்டும். பிறகு பழக்கம்தான் ஜெயிக்கும். எப்பவுமே பழக்கம்தான் ஜெயிக்கும். என்ன செய்யணும்? விளக்கத்தை பழக்கமாக்கணும். அது வரைக்கும் ஸ்ட்ரகிள் பிட்வீன் ஹேபிட் அண்ட் விஸ்டம். அது ஒரு குருட்சேத்திர யுத்தம். இதுவரை வாழ்ந்து பெற்ற பழக்கங்களுக்கும் இப்போது பெற்ற ஒழுக்க விளக்கத்திற்கும் இடையே தடுமாறுகின்ற ஒரு யுத்தமே குருட்சேத்திரம். அந்த யுத்தத்தில் வெற்றி பெறுகின்ற போது பழக்கத்தை வென்று விளக்கத்தின் வழி வாழ்கின்ற வெற்றியை தழுவுகின்ற போது இப்போ விளக்கமே பழக்கமாகிவிட்டது. இப்போ பழக்கம்தான் ஜெயிக்கும். முதல்ல இந்த பழக்கங்கள் இன்ப துன்பத்திற்கு காரணம். இப்ப இருக்கின்ற பழக்கம் இன்பத்திற்கு மட்டுமே வழிகாட்டும். இப்படி விளக்கத்தையே பழக்கமாக மாற்றிக்கொள்கின்ற போது அந்த பழக்கமே நம் சந்ததிக்கு வழக்கமாக மாறும். தக்கார் தகவலர் என்பர் அவதம் எச்சத்தால் காணப்படும். ஒரு தம்பதியர், ஒரு தாய் தந்தை எப்படிப்பட்டவர்கள் என்பதை யார் காட்டுவாங்க? அந்த குழந்தை காட்டும். என்னெல்லாம் அங்க இருந்தது அப்படின்றத அது எடுத்து காட்டும். அப்படி இந்த பழக்கம் சந்ததிக்கு வழக்கமாக மாறி போகும். இப்படி மனித இனத்தில் பல்லோர் பயிற்சியின்றி ஆராய்ந்து அறிவறிந்தால், பயிற்சியின்றி ஆராய்ந்து அறிவறிந்தால், ஏதோ இங்க ஒரு தவறு இருக்கு, இந்த எழுத்துப்பிழை இருக்குங்க. பயிற்சியின்றி ஆராய்ந்து அறிவறிந்தால், பயிற்சி இல்லாம எப்படி ஆராய முடியும், அறிவை அறிய முடியும்? இது ஒரு பிழை இருக்கு இந்த வார்த்தையில. அமைதி உலகில் விளையும் வருங்காலத்தில். பிழைன்னா அச்சு பிழை. அமைதி உலகில் விளையும் வருங்காலத்தில். அப்ப பயிற்சியோடு ஆராய்ந்து உச்சகட்டம் என்ன? தன்னை அறிந்த தெளிவே. அதான் உச்சகட்டம். அப்ப எல்லாம் மர என இழந்த நலம், உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்கிய நலம். அதுல ஒவ்வொரு மனிதனும் அமைதி காண்கின்ற போது, நிறைவு பெறுகின்ற போது, அது பரவி சமுதாயத்தில், ஒரு நாட்டில், உலகத்தில் விரிகின்ற போது உலக அமைதியே வந்து சேரும் ஒரு காலத்தில். எனவே அனைத்திற்கும் இயற்கையும் இயற்கையை மையமாக கொண்டு விளைந்த எண்ணமும் உடைய மனித இனம். இதுதான் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். அதற்கு என்ன தேவை? பயிற்சி, விளக்கம், பிறகு அதுவே பழக்கமாக மாறிய ஒழுக்கம். இப்படி நம்மை நாம் தரமாற்றிக் கொள்ள வேண்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த பங்கு கொண்ட அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அந்த கவி தான் பார்த்துட்டு இருக்கிறேன், என்ன தவறு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஞானக்களஞ்சிய கவி புத்தகத்துல பார்த்துட்டு அதாங்க, அந்த அச்சுப்பழி இருக்கும். ஒரு நீங்க உங்களுடைய பிரிண்ட்ல இருக்கலாம், அல்லது தெரியாம ஒரு வேணா அது கருத்து பொருந்தல பாருங்க. ஆமா, இது வந்து ஞானமும் வாழ்வும் புத்தகத்துல இருந்தே எடுத்தது. ஞான களஞ்சியத்துல இதே கவி இருக்குங்கய்யா. அதான் ஞானக்களஞ்சியம் புக்ல தான், அந்த புத்தகத்துல தான் தேடி. ஆமா, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமா ஆமா, இப்ப அதை தான் தேடிட்டு இருக்கிறேன். பார்த்துட்டு நான் பயிற்சி இன்றதை விட பயிற்சியின் பயிற்சியுடன்ற மாதிரி இருக்கும். எப்படி அது மிஸ்டேக் வந்ததுன்னு தெரியல. ஆமா, இது பாகம் 1ல இல்ல, பாகம் 2ல. ஐயா வாழ்க வளமுடன். அயற்சியின்றி ஆராய்ந்து அறிவறிந்தால். அதான், அயற்சி இன்றி. இது முயற்சி பத்தி ஒரே எழுத்துதான். அயற்சி முயற்சி ஒரு எழுத்து மிஸ்டேக்குங்க. பயிற்சியின்றி இருந்துச்சு, ஆனா அது அயற்சியின்றி ஆராய்ந்து அறிவறிந்தால். ஆமா, பயிற்சின்றா அர்த்தம் மாறி போச்சு. அயற்சின்றன்னா சோர்வில்லாமல், மறந்து போகாமல்.
ஏன்னா ஆமாங்க. ஆன்மீகத்துல ஆமா சோர்வு வரும், தளர்ச்சி வரும். அது இல்லாமல் அர்த்தம். பயிற்சி ஒரு எழுத்து பாருங்க, ஒரு எழுத்து மாறினோடனே அர்த்தமே மாறுது ம். அர்த்தமே பார்த்தீங்களா? மாறிடுச்சு. ஆமா. எனக்கு ஆ பெரிய கன்ஃப்யூஷனுங்கய்யா. அந்த ம். கவிய எடுத்து வச்சுட்டு, என்ன திடீர்னு பயிற்சியின்றி ஆராய்ந்து அறிவிருந்தால்னு மகிழ்ச்சி சொல்றாரேன்னு யோசிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருக்கேன். அதுதான். அது பிரிண்டிங் மிஸ்டேக் தான் அது. ஓ! அயற்சி என்று சூப்பர். பயிற்சி. அயற்சியின்றி. அயற்சி, ம். அயற்சி. ஆமாங்க. 575ங்கய்யா. ஆ ஆமாங்க. ஞானக்களஞ்சியம். ஞானக்களஞ்சியம் 2 ஆமா, பாகம் ஆமா. 2ல. 1526வது கவி. ஆமாமா. ஆ. சிறப்பு மகிழ்ச்சிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி ஐயா. வாழ்க அனைவருக்கும். தொடர்ந்து சிறப்பாக ஞானக்களஞ்சிய கவிகளுக்கு விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி நன்றிம்மா. நிறைவு வாழ்க வளமுடன். வாழ்க. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடலும் பிரம்மஞான கவியும் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும்,
கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. ஆளுக்கும் நம்முடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்திய வழங்கிய பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க நம்முடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க நம்முடன், வாழ்க நம்முடன், வாழ்க நம்முடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடு நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் இப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம ஒன்றிருந்த உணர்வை சிறந்த முறையில் வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.